இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தைகள் என்ற நிகழ்வுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கல்வெட்டுகளிலே சில சரித்திர சான்றுகளை செதுக்கி வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். ஓலை சுவடுகளில் எழுதியதையும் பார்த்திருக்கிறோம். பிறகு தோல் சுருள்களில் எழுதப்பட்ட வழக்கம் இருந்திருந்தது. பின் பாப்ரைரஸ் என்ற கோரை புல்லுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட பேப்பரில் எழுத ஆரம்பித்தார்கள். பின்தான் பிரிண்டிங் மிஷினு எல்லாம் வந்து டெக்னாலஜி எப்படியோ வளர்ந்து விட்டது. பரிசுத்த வேதாகமத்திலே மோசே என்ற தெய்வ மனிதரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தும் போது தேவன் மோசேயை நோக்கி, நீ சீனாய் மலை மேலே என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அப்படி போகும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு, எது பாவம், எதை தேவன் விரும்புகிறார் என்பதையெல்லாம் அவர்களுக்கு கட்டளையாக 2 கற்பலகைகளிலே எழுதி கொடுத்து விடுகிறார். அது நியாயப்பிரமாணமாக எண்ணப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசே மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த பிரமாணத்தை பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் இயேசு இருந்த காலத்திலேயே அந்த நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட்டார்கள். 2 கற்பலகைகளிலே தேவன் தன் விரல்களினாலே அதை எழுதினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் இன்றும் உடன்படிக்கை பெட்டியிலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அற்புத அடையாளங்களுக்கு மகிமையான வழிநடத்துதலுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் யாத்திரையாகமும் 31:18 32:16 பார்த்து அறியலாம். இயேசு ஜெப ஆலயங்களில் உபதேசித்து வந்தார். நாசரேத் ஊரிலே ஜெப ஆலயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை விரித்து வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் என்பதை நீங்கள் லூக்கா 4:18 வாசிக்க பார்க்கலாம். புத்தக சுருள் பற்றி இங்கே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தீர்க்க தரிசன புஸ்தகமாகிய ஏசாயா தீர்க்க தரிசனம் 66 அதிகாரங்களை கொண்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த வேதாகமம் போல் கருதப்பட்டு காக்கப்பட்டு வந்தது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகமே தோல் சுருளிலே எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதேபோல் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது அவர் சிங்காசனத்திலிருந்து, அதாவது ஆளுகையிலிருந்து தேவனால் தள்ளப்பட்டார். மிருகங்களின் இருதயத்தைப் போல் அவருடைய இருதயமானது. காட்டு கழுதையோடு சஞ்சரித்தார். அவருடைய மகிமை அவரை விட்டு போனது. மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5 அதிகாரம் 25-27 வரைக்கும் பார்த்தீர்களானால், அவருடைய மகனாகிய பெல்ஷாத்சார் இதை உணராமல் ஆண்டவருக்கு விரோதமாய் தன் கையை உயர்த்திய போது, அதாவது ஆலயத்தின் பாத்திரங்களில் அவரும் அவருடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் பிரபுக்களும் திராட்சரசம் குடித்த போது தேவனுடைய மகிமையை விட்டு காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற தேவர்களை புகழ்ந்தார்கள். அதனால் ஒரு கையுறுப்பு வந்து மேனே மேனே தெக்கேல் உப்பார்சென் என்று சுவரிலே எழுதியது. இந்த எழுத்தின் அர்த்தத்தை அந்த ராஜா அறியவில்லை. அப்பொழுது தானியேல் அங்கே தேவனுடைய ஆவி, விசேஷித்த ஆவியை உடையவராய் அங்கே வந்து அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை கூறுகிறார். அதாவது, ராஜாவாகிய உம்முடைய ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கிறார் தேவன். நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய் என்பதே அதன் அர்த்தம் என்று கூறினார். அவர் கூறியது போலவே ராஜ்யம் பிரிக்கப்பட்டு பெர்ஷியருக்கும் மேதியருக்கும் கொடுக்கப்பட்டது. இதை தேவனே தன் கையில் எழுதி அந்த ராஜாவுக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை அறிவித்தார். வெளிப்படுத்தின புஸ்தகம் 20:15 பார்த்தீர்களானால், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. ஆக ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை தேவன் எழுதுகிறார்.
அதனால் லூக்கா 10:20 சொல்கிறார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி வைத்திருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று எச்சரிக்கிறார். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் பெயரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று யாத்திரையாகும் 33ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். தேவன் பேசுகிற தேவன் மட்டும் அல்ல, எழுதுகிற தேவனாயும் இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளமாய் அத்தாட்சியாய் இருக்கிறது. அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே நம்முடைய ஒவ்வொருவருடைய கிரியைகளையும் வாயின் வார்த்தைகளையும் குறிப்பிட்டு எழுதுகிறார். நியாயத்தீர்ப்பின் நாளிலே அதன் பலன் அவரவர்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லுகிறார். தன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த நியாயப்பிரமாணத்தை கற்பலகையிலே எழுதி கொடுத்த தேவன், தீர்க்க தரிசன புஸ்தகங்களை தீர்க்கதரிசிகளை கொண்டு புஸ்தக சுருளில் எழுதிய தேவன், நம்முடைய பரலோக பெர்மிட்டுக்காக ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை எழுதுகிற தேவன், அதை ஒரு ராஜா தவறு செய்த போது நியாய தீர்ப்பை அவனுக்கு அறிவிக்கும்படி சுவற்றில் தன் கையாலே எழுதி காட்டிய தேவன், உங்களையும் என்னையும் பற்றி பேசும்போது என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்றும் உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது என்றும் சொல்லுகிறாரே. நாம் அவருக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள், எவ்வளவு பிரியமானவர்கள். அதனால்தான் பிசாசு நம்மை எதிர்க்கிறான். அதனால்தான் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் நம்மை பார்த்தால் ஆகவே ஆகாது. நன்றாக போகிறவர்கள் கூட முகத்தை சுளித்து கொண்டு போவார்கள். நல்லா இருப்பவர்கள் கூட நம்மளை பார்த்த உடனே ஏதாவது தவறானதை பேச ஆரம்பிப்பார்கள். அது அவர்களுக்குள்ளே இருந்து பிசாசு நமக்கு எதிராக. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய உள்ளங்கையில் எழுதப்பட்டு அவருக்கு நெருங்கிய பிரியமானவர்களாய், அவருக்கு விசேஷமானவர்களாய், அருமையானவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாமும் சில நேரங்களில் சோர்ந்து போய் தேவன் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து போனார் என்று நினைக்க தோன்றுகிறது. அப்படி அல்ல. நமக்கு ஒரு விசேஷித்த இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அவருடைய உள்ளங்கையை. அப்பொழுது எப்பொழுதெல்லாம் நம்மை பார்க்க அவர் நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்மை பார்க்கும் அளவில் நம்மை அவர் வைத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு விசேஷமான இடத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். வாழ்நாளெல்லாம் நாம் அவருக்கு நன்றி உள்ளவராக இருந்து அதை நாம் காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் உள்ள எங்கள் அன்பின் தேவனே, உம் நேசத்திற்கு அளவே இல்லை. எங்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற பற்றுக்கும் பாசத்துக்கும் அளவே இல்லை. எதோடும் அதை ஒப்பிடவே முடியாது ஆண்டவரே. உள்ளங்கைகளில் எங்களை நீர் வரைந்ததனால்தான் ஒருவேளை உம்முடைய உள்ளங்கையில் ஆணிகளை அறைந்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனாலும் அந்த காயத்தில் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து பிசாசின் பார்வைப்படாமல் இருக்க காக்கிறீர். உம்முடைய கருணை பெரியது. எங்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளும். எங்களை கருசினையை இன்று வரைக்கும் நீங்கள் பார்த்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் வியாபாரத்தை, எங்கள் பொருளாதார காரியங்களை, எங்கள் சுகம்பலத்தை கர்த்தாவே நீர் காத்துக்கொள்வீராக. கடைசி வரையில் எங்களை தாங்கி வழி நடத்துவீராக. உம்முடைய திருக்கரங்களில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.